வணக்க மக்களே. நம்ம கார்த்திக் கதையில ஜனவரி 9 என்ன நடக்க போகுது அப்படிங்கறத பத்தி தாங்க இந்த வீடியோல இப்ப நம்ம பார்க்க போறோம். இந்த வீடியோவுக்கு மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. நீங்க லைக் பண்றதுதான் எங்களுக்கு அடுத்து வீடியோ போடுறதுக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஸோ மறக்காம லைக் பண்ணிட்டு இந்த வீடியோவை பாருங்க. என்ன நடக்குது அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா, நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் சேர்ந்து ஹீரோயினோட ஃப்ரெண்டு வீட்டுக்கு போறாங்க. அங்க போயிட்டு அவங்க ஃப்ரெண்ட சந்திச்சுட்டு நேரா வீட்டுக்கு கிளம்புறாங்க. அப்பதான் ஒரு பெரிய மாந்தோப்பு இருக்கு. அந்த மாந்தோப்ப பார்த்ததோட நம்ம ஹீரோயினுக்கு ஆசை அதிகரிச்சுட்டு அவங்க ஹஸ்பண்ட் கிட்ட, என்னங்க கொஞ்ச நேரம் வண்டியை நிறுத்துங்களேன் அப்படின்னு சொல்ல, ஹீரோ கேக்குறாரு, ஏன் ரேவதி என்னாச்சு, இன்னும் வீடு வரல, அதுக்குள்ள வண்டியை நிப்பாட்ட சொல்ற, யாரையாவது பாக்கணுமா அப்படின்னு சொல்ல, ஹீரோயின் சொல்றாங்க, இல்ல இல்ல, அதோ அங்க பாருங்களேன், மாந்தோப்புல எவ்வளவு சூப்பரா அழகா மாங்காவெல்லாம் காய்ச்சிருக்கு பாத்தீங்களா, எனக்கு வேணுமே. அப்ப ஹீரோ சொல்றாரு, சரி வா, அங்க உள்ளவர்கிட்ட நான் கேட்டு வாங்கி தரேன். ஹீரோயின் சொல்றாங்க, என்னது கேட்டு வாங்கி தர போறீங்களா? இங்க பாருங்க, கேட்டு வாங்கி சாப்பிடறதெல்லாம் நல்லாவே இருக்காது. திருட்டு மாங்காய் தான் ருசியா இருக்கும். இப்ப நம்ம போயிட்டு யாருக்கும் தெரியாம அந்த மாங்காவை பறிக்கணும், வாங்க அப்படின்னு சொல்ல, ஹீரோ சொல்றாரு, இங்க பாரு, இதெல்லாம் எனக்கு ஒத்து வராது, அதெல்லாம் வேண்டாம். அதுக்கு அவர் சொல்றாரு, வா போகலாம், உனக்கு நான் கேட்டே வாங்கி தரேன், தேவையில்லாம அவங்க கிட்ட மாட்டிக்கிட்டா அது ஏன் தேவையில்லாத பிரச்சனை. ஹீரோயின் சொல்றாங்க, இங்க பாருங்க, எனக்கு இப்ப மாங்காய் வேணும், நீங்க பறிக்கலைன்னா விடுங்க, நான் பறிக்கிறேன் அப்படின்னு சொல்ல, ஹீரோ சொல்றாரு, ஏய் ஏன் தேவையில்லாம பண்ற, பொறுமையா இரு. ஹீரோயின் சொல்றாங்க, இல்ல நீங்க பேசாப்புல இங்கே இருங்க, நீங்க எப்ப பார்த்தாலும் நீதி நேர்மை நியாயம் அப்படின்னு பேசுவீங்க, அதெல்லாம் நமக்கு சரிபட்டு வராது. இங்கே நின்னுங்க, இவ்வளவு பெரிய மாந்தோப்புல ஒரே ஒரு மாங்காவை திருடுறதுல எந்தவித பிரச்சனையும் வரப்போறது இல்ல, நான் போயிட்டு மாங்காவை எடுத்துட்டு வரேன் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு ரேவதி ஒரு கல்ல கையில எடுக்கிறாங்க. இத பார்த்துட்டு ஹீரோ வான் பண்றாரு, இங்க பாரு, தேவையில்லாத வேலை பண்ற. அதுக்கு ஹீரோயின் சொல்றாங்க, இல்ல எனக்கு கண்டிப்பா மாங்காய் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாங்காய் சூப்பரா காய்ச்சி தொங்குது, அதை அப்படியே கல்லெடுத்து அடிக்கிறாங்க. இதுல அந்த மாங்காய் கீழே விழுகுது. இத பார்த்ததும் நம்ம ஹீரோயின் ரொம்ப சந்தோஷத்தோட அந்த மாங்காவை போய் எடுக்கிறாங்க. பார்த்துட்டு, பாத்தீங்களா எவ்வளவு சூப்பரா இருக்கு பாத்தீங்களா, இது கண்டிப்பா செம்ம டேஸ்டா இருக்கும், உங்களுக்கு என்ன தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் இன்னொரு கல்லகை எடுக்கிறாங்க. அப்ப ஹீரோ சொல்றாரு, இங்க பாரு, உனக்கு தேவையான ஒரு மாங்காய் கிடைச்சிருச்சு, வா போகலாம். ஹீரோயின் சொல்றாங்க, இல்ல எனக்கு இது பத்தாது, எனக்கு இன்னொன்னு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு கல்லை எடுத்து வீச, அங்க மாந்தோப்புல படுத்து கிடந்த ஒருத்தவர் மேல, அதாவது அந்த மாந்தோப்போட ஓனர் மேல அந்த கல்லு போய் விழுந்துருச்சு. அவருக்கு தலையில அடிபட்டுருச்சு. அவர் செம்ம காண்டாகி எந்திரிச்சு, டே எவன்டா இது என்னோட மாந்தோப்புல கல்ல தூக்கி அடிக்கிறது, மாங்காவை திருடுறீங்களாடா அப்படின்னு சொல்ல, அப்ப ஹீரோ சொல்றாரு, ஐயோ ஓனர் வந்துட்டாரு, இதுக்குதான் நான் அப்பவே சொன்னேன் காசு போட்டு வாங்கி கொடுத்துட்றேன் அப்படின்னு, ஆனா நீ தான் கேட்கவே இல்லை. ஹீரோயின் சொல்றாங்க, வாங்க வாங்க ஓடிடலாம். ஹீரோ சொல்றாரு, ஏன் ஓடணும்னு சொல்ற, அவர்கிட்ட பேசிட்டு போலாம். ஹீரோயின் சொல்றாங்க, இங்க பாருங்க, நான் கல் எடுத்து அடிச்சதுல அவர் மேல பட்டுருச்சு, மாட்டணும்னு வச்சுக்கிடுங்களேன், கண்டிப்பா நம்மள அதிகாரிங்க கிட்ட கொண்டு போய் நிக்க வச்சிருவாரு, ஒரே ஒரு மாங்காவுக்கு நம்ம தண்டனை அனுபவிக்கணுமா, வாங்க போகலாம் அப்படின்னு சொல்ல, உடனே ஹீரோவும் கார்ல ஏறாரு. அப்ப ஒருத்தர் அங்கிருந்து துரத்திக்கிட்டு வராரு, ஏய் நில்லுங்கடா நில்லுங்கடா திருட்டு பசங்களா அப்படின்னு. அப்ப காரு வேகமா ஓட்டிக்கிட்டு போறாங்க. அப்போ நம்ம ஹீரோயின் பயங்கரமா சிரிக்கிறாங்க. அப்ப ஹீரோவும் ஹீரோயினை பார்த்துட்டு சிரிக்கிறாங்க. அப்ப ஹீரோ சிரிக்கிறத பார்த்துட்டு ஹீரோயினுக்கு ரொம்பவே சந்தோஷம். அப்பாடா, உங்க முகத்துல சிரிப்பை பார்த்து எவ்வளவு நாளாயிட்டு, இந்த மாதிரி நீங்க எப்பவுமே சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னு. ஹீரோ சொல்றாரு, சரி உனக்கு இந்த மாங்காவுல இப்படி என்னதாமா கிடைக்குது. ஹீரோயின் சொல்றாங்க, எனக்கு மாங்கான்னா ரொம்பவே பிடிக்கும், அதுவும் இந்த திருட்டு மாங்கான்னா எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும், நீங்க வேணா இதை சாப்பிட்டு பாருங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் ஒரு துணிக்குள்ள அந்த மாங்காவை வச்சு அந்த மாங்காவை கல்லுல வச்சு அடிக்கிறாங்க. அடிச்சுட்டு அதுல கொஞ்சோண்டு மிளகாத்தூள் போட்டு உப்பையும் போட்டு நேரா ஹீரோ கிட்ட குடுக்குறாங்க. ஹீரோ கேக்குறாரு, என்ன இது. ஹீரோயின் சொல்றாங்க, இதை நீங்க சாப்பிட்டு பாருங்க, உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்ல, ஹீரோவும் சரி அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி சாப்பிட்டு பாக்குறாரு. ஹீரோயின் சொல்றாங்க, டேஸ்டா இருக்கா அப்படின்னு. ஹீரோ சொல்றாரு, நல்லா இருக்கு ரேவதி. ஹீரோயின் சொல்றாங்க, நான் தான் அப்பவே சொன்னல, திருட்டு மாங்காய் டேஸ்டா இருக்கும்னு சொன்னல, கேட்டீங்களா. பாவம் அவருக்கு தான் ஏதோ கல்லடி பட்டுருச்சு, பரவாயில்ல, நான் ரொம்ப அதிகமாலாம் அடிக்கல, லைட்டா தான் காயம் பட்டிருக்கோம் அப்படின்னு. ஹீரோ சொல்றாரு, சரி இந்த மாதிரி எல்லாம் மறுபடியும் பண்ணாத. ஹீரோயின் சொல்றாங்க, உங்க கூட இந்த மாதிரி வெளியில ஹாப்பியா இருக்கிறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, ஆனா வீட்டுக்கு போன பிறகு அம்மா மறுபடியும் உங்ககிட்ட பேசக்கூடாது,
சிரிச்சு பேசக்கூடாது, உங்க கூட உட்காரக்கூடாது அப்படின்னு சொல்லி ஏதாவது ஒரு வேளை அம்மா டென்ஷன் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அதாங்க எனக்கு டென்ஷன் ஆகுது வீட்டுக்கு போனாலே. அப்ப ஹீரோ சொல்றாரு, "இங்க பாரு, நீ அதை பத்தியெல்லாம் கவலைப்படாத. கூடிய சீக்கிரம் பாட்டி மேல எந்த தப்பும் இல்லை அப்படிங்கிறத அத்தை கிட்ட நிரூபிச்சுட்டேன் அப்படின்னு வச்சுக்கிட்டேன். வீட்டுல உள்ள பாதி பிரச்சனை முடிஞ்ச மாதிரிதான். அதனால நீ எதை பத்தியும் கவலைப்படாத. நீ ஹாப்பியா இரு." ஹீரோயினும் சரிங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் ஹீரோ சொல்றாரு, "சரி, உன்னோட ஃப்ரெண்ட பத்தி சொன்னியல்ல, அவங்களுக்கு என்ன ப்ராப்ளம்?" ஹீரோயின் சொல்றாங்க, "அதான் உங்களுக்கே தெரியுமே, ஒரு போட்டியில அவங்க ஜெயிக்கணும். அப்பதான் அவரு நல்ல நிலைமைக்கு வர முடியும்." ஹீரோ சொல்றாரு, "சரி, ஓகே, அவரு ஜெயிக்கிறத பத்தி நான் பாத்துக்கிறேன். நீ அதையெல்லாம் பத்தி நீ கவலைப்பட வேணாம்." ஹீரோயினும் சரி அப்படின்னு சொல்றாங்க. அப்புறமா வீட்டை காமிக்கிறாங்க. வீட்டுல ஈஸ்வரி இருக்காங்கல்ல, அவங்க அவங்க பொண்ணுங்களை கூப்பிடுறாங்க. எல்லாரும் அந்த இடத்துக்கு கூட ஈஸ்வரி கேக்குறாங்க, "சரி, ரேவதி எப்ப வரேன்னு சொன்னா? போய் இவ்வளவு நேரம் ஆயிட்டு அவ வரவே இல்ல." அப்ப வில்லி சொல்றாங்க, "அக்கா, அவ அவன் புருஷன் கூட எங்க வெளியில போயிருக்காக்கா." இது கேட்டதும் ஈஸ்வரி ஷாக் ஆகுறாங்க. "என்ன சொல்ற? எதுக்கு?" அப்படின்னு. அதுக்கு வில்லி சொல்றாங்க, "அக்கா, அவ புருஷன் கூட அவ டைம் ஸ்பெண்ட் பண்றாக்கா. உனக்கு தெரியலையா? அவ புருஷன் கூட ஜாலியா ஊர் சுத்துறதுக்காக தான் கிளம்பி போயிருக்கா. உனக்கு தெரியாதாக்கா?" இது கேட்டதும் ஈஸ்வரி சொல்றாங்க, "என்னது, என்கிட்ட கேட்காம அந்த டிரைவர் பைய கூட ஊரு சுத்த போயிருக்காளா?" அப்ப மயிலு சொல்றாரு, "இங்க பாருங்க சின்னத்த, உங்களுக்கு அப்படி என்னதான் வேணும்? அதான் வக்கீல் நீதிபதி ஐயா 6 மாசம் 2 பேரும் ஒன்னா சேர்ந்து வாழட்டும் அப்படின்னு சொன்னாருல்ல. நீங்க எதுக்கு இப்ப தேவையில்லாம பிரச்சனையை உண்டாக்கிட்டு இருக்கீங்க? இங்க பாருங்க, பாவம் ரேவதி இப்பதான் ரொம்ப ஹாப்பியா வாழ ஆரம்பிச்சிருக்கா. அவளோட லைஃப நீங்க ஸ்பாயில் பண்ணாதீங்க. இதே மாதிரி அத்தை கிட்ட கண்டதையும் சொல்லி கொடுத்து இதே மாதிரி ஏதாவது பிரச்சனையை உண்டாக்கிக்கிட்டே இருக்கீங்க. தேவையில்லாம இனிமே இந்த பிரச்சனையை கொண்டுட்டு வராதீங்க." அப்படின்னு சொல்ல, இது கேட்டதும் வில்லி சொல்றாங்க, "இங்க பாரு, பாத்தியாக்கா எப்படி பேசுறத? உன் மாப்பிள்ள முன்னாடி இந்த வீட்டுல எதிர்த்து பேசுறதுக்கே ரொம்ப பயப்படுவாரு. ஆனா இப்ப எல்லாம் உன் மாப்பிள்ளைக்கு நான் பயப்பட வேண்டியதா இருக்கு. இந்த வீட்டுல அவர் தான் கெத்து அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்காரு பத்தியா? இந்த வீட்டுல நம்ம எல்லாரும் வேஸ்ட் மாதிரி பேசிக்கிட்டு இருக்காரு." இது கேட்டதும் ஈஸ்வரி நேரா மயில பார்த்து, "இங்க பாருங்க மாப்பிள்ள, இதுக்கு முன்னாடி இந்த வீட்டுல நீங்க எப்படி இருந்தீங்களோ அதே தகுதியோட இந்த வீட்டுல இருக்கிறது உங்களுக்கு நல்லது. அதை விட்டுட்டு நீங்க தேவையில்லாம பேசுனீங்கன்னு வச்சுக்கிடுங்களேன், அது உங்களுக்கு தான் அவமானம். இனிமே என் தங்கச்சிய எதிர்த்து பேசுற வேலையே வச்சுக்காதீங்க." ரோஹிணி சொல்றாங்க, "அம்மா, அவரு என்னமா எதிர்த்து பேசினாரு? சித்தி தான் தேவையில்லாம பிரச்சனை உண்டாக்குறாங்க. அந்த பிரச்சனை வேணாம் அப்படின்னு என் புருஷன் பிரச்சனைய சால்வ் பண்ண பாக்குறாரு. ஆனா நீங்க என் புருஷனை பேசுறீங்களா?" சித்தி சொல்றது கேட்டுக்கிட்டு நீங்க தேவையில்லாம இந்த வீட்டுல உள்ளவங்கள பேசாதீங்க. இதை கேட்டதும் ஈஸ்வரி சொல்றாங்க, "என்னடி, நீயும் சேர்ந்து இப்ப என்னை எதிர்த்து பேச ஆரம்பிச்சிட்டியா?" அப்ப வில்லி சொல்றாங்க, "அக்கா, உன் பொண்ணுங்களுக்கெல்லாம் வாய் பேச தெரிஞ்சு ரொம்ப நாளா ஆகிருச்சுக்கா. இப்ப சுலபமா எல்லாரும் நம்மள எப்படி எதிர்த்து பேசுறாங்க பத்தியா?" இது கேட்டதும் ஈஸ்வரி சொல்றாங்க, "ஆமாண்டி, முன்னாடி மாதிரி இப்ப எனக்கு மரியாதையே யாருமே கொடுக்கறதே கிடையாது. அவங்க இஷ்டத்துக்கு பேசுறாங்க." அப்ப வில்லி சொல்றாங்க, "அக்கா, இது எல்லாமே அந்த டிரைவர் பையன் வீட்டுக்கு வந்தாங்க அப்பையிலேருந்து தான் இது எல்லாமே நடக்குது. இதுக்கு முன்னாடி இவங்க யாராவது நம்ம கிட்ட எதிர்த்து பேசிருக்காங்களா? அப்படி எதிர்த்து பேசணும் அப்படின்னு நினைச்சது கூட இல்ல. ஆனா இப்ப எல்லாருமே எதிர்த்து பேசுறாங்க. இது எல்லாமே அந்த டிரைவர் பைய கொடுத்த தைரியம். இந்த வீட்டுல ஆம்பளைங்கன்னா அவங்களுக்கு ஒரு தகுதி இருந்துச்சு. ஆனா இப்ப எல்லாருமே உன்னை எதிர்த்து பேசுறாங்க, தேவையில்லாம பேசுறாங்க. அவங்களும் அவங்க இந்த இஷ்டப்படி முடிவு பண்றாங்க. இது எல்லாமே அந்த டிரைவர் பயலால வந்த சிக்கல் தான்." இது கேட்டதும் ரொம்பவே கோவப்படுறாங்க ஈஸ்வரி. ஈஸ்வரி சொல்றாங்க, "ஆமா சந்திரா, நீ சொல்றது சரிதான். இது எல்லாமே அந்த டிரைவர் பையன் வந்த பிறகுதான் நடக்குது. அவன் தான் இந்த வீட்டுல உள்ள எல்லாருக்குமே இவ்வளவு தைரியத்தை கொடுத்து பேச வச்சிருக்கான். விடக்கூடாது." அப்படின்னு சொல்ல, அப்ப ராஜா சொல்றாரு, "ஈஸ்வரி, என்ன இப்படி பேசுற? இந்த வீட்டுல ஒரு சின்ன விஷயம் நடந்தாலும் அதுக்கு காரணம் மாப்பிள்ளதான் அப்படின்னு சொல்லிட்டு நீ பேச ஆரம்பிச்சிடுற. நீ செய்யறது கொஞ்சம் கூட சரியே இல்லை ஈஸ்வரி." ஈஸ்வரி சொல்றாங்க, "இங்க பாருங்க, நான் கரெக்டா தான் பேசிக்கிட்டு இருக்கேன். நீங்க தான் தேவையில்லாம அந்த டிரைவர் பயலுக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க." இது கேட்டதும் செம்ம காண்டாகிறாரு அவரு. "சரி விடு, என்ன நடந்தாலும் நடக்கட்டும்" அப்படின்ட்டு அவரு போறாரு. அப்ப வில்லி இத பாத்துட்டு, "அப்பாடா, எப்படியோ யாரு அந்த டிரைவர் பயலுக்கு சப்போர்ட்டா பேசி வந்தாலும்
அக்கா காரிக்கிட்ட எதையாவது சொல்லி கொடுத்து அவங்கள அக்காவுக்கு அவருக்கு எதிரா நம்ம திருப்பி விட்டுடுறோம். பார்க்கவே ரொம்ப ஹாப்பியா இருக்கு அப்படின்ட்டு வில்லி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அதுக்கப்புறமா நம்ம ஹீரோ இருக்காருல்ல, அவரு நேரா ஹீரோயின் கிட்ட, சரி நம்ம வெளியில வந்து ரொம்ப நேரம் ஆகுது, அத்தையும் கால் பண்ணாங்களா என்னன்னு தெரியல. ஹீரோயின் சொல்றாங்க, அம்மா எனக்கு கால் பண்ணிருப்பாங்க, பட் நான் தான் போனை சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டேனே. ஹீரோ சொல்றாரு, என்னது போனை சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டியா? எதுக்கு போனை சுவிட்ச் ஆஃப் பண்ண? ஏதாவது எமர்ஜென்சிக்கு அடிச்சாங்கன்னா என்ன பண்றது? ஹீரோயின் சொல்றாங்க, அப்படியா இருந்தா உங்களுக்கு மாமா போன் பண்ணுவாரு, நான் சொல்லிட்டு தான் வந்திருக்கேன். ஹீரோவும் சரி அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கும் பொழுதே மயிலு போன் பண்றாரு. போனை பார்த்ததோட ஹீரோ சொல்றாரு, மயிலு தான் போன் பண்றாரு அப்படின்னு அட்டன் பண்ணி சொல்லுங்க அப்படின்னு சொல்ல அவரு சொல்றாரு, சகல வழக்கம் போல இங்க சித்தி பிரச்சனையை உண்டாக்குறாங்க. நீங்க 2 பேரும் கொஞ்ச நேரம் போயிட்டு ஹாப்பியா இருந்துட்டு வரலாம் அப்படின்னு நினைச்சு போயிருப்பீங்க. ஆனா இந்த சின்னத்தை பெரியத்த கிட்ட உங்களை பத்தி கண்டதையும் சொல்லி மறுபடியும் கோவத்தை உண்டாக்குறாங்க. இவங்க ஏன் தான் இப்படி பண்றாங்கன்னு தெரியல. சகல இதெல்லாம் சரிபட்டு வராது சகல. நீங்க பேசாப்ல ரேவதிய கூட்டிக்கிட்டு சென்னைக்கு போயிருங்க. இது கேட்டதும் ஹீரோ சொல்றாரு, ஒரு நாள் கண்டிப்பா நான் கூட்டிட்டு போக தான் போறேன். அப்ப மயிலு சொல்றாரு, சகல ஒரு நாள் இல்ல, நீங்க இன்னைக்கே கூட்டிட்டு போங்க. ஹீரோ சொல்றாரு, இல்ல இப்போ என்னால கண்டிப்பா கூட்டிட்டு போக முடியாது. ஃபர்ஸ்ட் இங்க உள்ள பிரச்சனைய நான் தீர்க்கணும், அதுக்கப்புறம் தான் ரேவதியை இங்க இருந்து கூட்டிட்டு போக முடியும் அப்படின்னு. அப்ப ஹீரோ கேக்குறாரு, சரி அங்க என்ன பிரச்சனை? அப்ப மயிலு சொல்றாரு, சகல நீங்களும் ரேவதியும் வெளியில போனத இந்த சின்னத்தை வந்துட்டு பெரியத்த கிட்ட சொல்லிட்டாங்க. பெரியத்த ரேவதி வரட்டும் அப்படின்னு சரியான கோவத்துல இருக்கிறாங்க. இதை கேட்டதும் ஹீரோ ஷாக் ஆகுறாரு. அப்படியா, சரி நான் ரேவதியை என்ன கொஞ்ச நேரத்துல கூட்டிட்டு வந்துடுறேன், வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு நேரா ரேவதியை பார்த்துட்டு, ரேவதி இது மாதிரி அத்தை வந்துட்டு உனக்காக காத்துக்கிட்டு இருக்காங்களாம், வா அப்படின்னு சொல்ல ஹீரோயின் சொல்றாங்க, அப்படியா சரி நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நேரா வீட்டுக்கு வராங்க. அப்ப ஹீரோயின் சொல்றாங்க, சித்தி தான் தேவையில்லாத வேலைகளை பண்ணிக்கிட்டு இருக்காங்க, சரி வாங்க அப்படின்ட்டு வர ஈஸ்வரி நேரா ரேவதியை பார்த்து, ஏய் என்னடி அந்த டிரைவர் பைய கூட ஊர் சுத்திட்டு வந்தியா? அப்ப ஹீரோயின் சொல்றாங்க, அம்மா நான் வேற யாரு கூடயும் போயிட்டா ஊர் சுத்திட்டு வந்தேன், என் புருஷன் கூட தானமா ஊர் சுத்திட்டு வந்தேன், என்னமோ வேற யாரு கூடயும் நான் போயிட்டு வந்த மாதிரி நீங்க இவ்வளவு கோவப்படுறீங்க. இங்க பாருங்கம்மா, வர வர நீங்க ரொம்ப கோவப்படுறீங்க. இந்த கோவம் எல்லாம் கொஞ்சம் கூட உடம்புக்கு ஆகாது, ஞாபகத்துல வச்சுக்கோங்க. அதுக்கு வில்லி சொல்றாங்க, பாத்தியாக்கா இப்ப உனக்கே உன் பொண்ணு அட்வைஸ் பண்ற அளவுக்கு வந்துட்டா, அந்த அளவுக்கு அவ ரொம்ப வாயாடியா பேச ஆரம்பிச்சுட்டா. ஈஸ்வரி சொல்றாங்க, ஆமாண்டி முன்னாடி மாதிரி இல்ல இவ, இப்ப எல்லாம் என்ன ரொம்பவே எதிர்த்து பேசுறா அப்படின்னு சொல்லிட்டு நேரா ரேவதிய பார்த்து, இங்க பாரு இந்த டிரைவர் பையதான் உனக்கு அதிகமா வந்துட்டு சொல்லி கொடுக்கறான், அதனாலதான் நீ இவ்வளவும் பேசுற. இதுக்கு முன்னாடி என்னையெல்லாம் நீ எதிர்த்து பேசினதே கிடையாது, கொஞ்சம் பொறுமையாதான் பேசுவ. ஆனா இப்ப எல்லாம் கொஞ்சம் கூட மரியாதை இல்லாம பேசுற, நீ பேசுறது கொஞ்சம் கூட சரியில்லை அப்படின்னு. அப்ப ஹீரோயின் சொல்றாங்க, அம்மா என்னம்மா பண்றது, நீங்க பேச வைக்கிறீங்களே, பேசிதானே ஆகணும் அப்படின்னு சொன்னதும் செம்ம கோவப்படுறாங்க நம்ம ஈஸ்வரி. அப்ப வில்லி சொல்றாங்க, பாத்தியாக்கா உன் பொண்ணுக்கு நல்லாவே பேச தெரியுது அப்படின்னு. சோ இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கா? இந்த கதை பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோவுக்கு மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. நீங்க லைக் பண்றதுதான் எங்களுக்கு அடுத்த வீடியோ போடுறதுக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். சோ மறக்காம லைக் பண்ணிட்டு இந்த வீடியோவை பாருங்க. இதே மாதிரி வேற ஏதாவது ஒரு கதையில பார்ப்போம். சோ உங்க எல்லாருக்குமே தெரியும், சின்னதா ஒரு குட்டி ஹேர் கிளிப் நான் வந்து லான்ச் பண்ணியிருக்கேன். 99 ருபீஸ் காம்போ எல்லாம் கிடைக்குது. நீங்க பாத்துக்கிட்டு இருக்க இந்த ஹேம்பர் கூட ஜஸ்ட் 99 ருபீஸ்க்கு நாங்க உங்களுக்கு கொடுக்குறோம். பிக் ஃபிளவர் கிளிப், மீடியம் சைஸ் ஃபிளவர் கிளிப், அதை விட சின்ன சைஸ் ஃபிளவர் கிளிப், ஒரு கிளா கிளிப், 2 ஸ்டார் கிளிப் அண்ட் இன்னொரு ஃபிளவர் சைஸ் கிளா கிளிப், 2 பட்டர்ஃபிளை கிளிப், அதுல பிளாக் கலர் ஒன்னு, ப்ளூ கலர் ஒன்னு அண்ட் 2 சன்ஃபிளவர் கிளிப் அண்ட் மினி சைஸ் ஃபிளவர் கிளிப் அண்ட் 1 ஹேர் பேண்ட், இது எல்லாமே சேர்த்து ஜஸ்ட் 99 ருபீஸ் மட்டும் தாங்க. உங்களுக்கு இந்த காம்போ ஆஃபர் ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம கமெண்ட்ல ஆர்டரை பிளேஸ் பண்ணுங்க. இதே மாதிரி இன்னும் நிறைய ஆர்டர்ஸ்ல உங்களை வந்து பாக்குறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.